வணக்கம் நேயர்களே, இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. Co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ ஒரு காம்படிஷனா இருந்தாலும் இந்த ஒரு பயணம் ரொம்பவே அழகான ஒரு பயணமா இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சுற்றுமே அவ்வளவு விஷயங்கள் வெறும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நேயர்களான உங்களுக்கும் ஏன் எங்களுக்கும் கூட பல விஷயங்கள் கத்து கொடுத்திருக்கு. இது எண்ட் ஆஃப் த டே ஒரு ரியாலிட்டி ஷோ அண்ட் அல்டிமேட்லி ஒரு டைட்டில் வின்னர் தான் இருக்க முடியும். அதனால 14 பார்ட்டிசிபென்ட்ஸோட ஆரம்பிச்ச இந்த நிகழ்ச்சியில இப்போ 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ரவுண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா ஃபைனல்ஸுக்கு டிரெக்டா எந்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் போக போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ற ரவுண்ட் இன்றைய ரவுண்ட். அண்ட் இன்னைக்கு இந்த ரவுண்ட் இஸ் டெடிகேஷன் ரவுண்ட். நம்ம பரதநாட்டிய துறையை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ வாக்கியக்காரர்களும் கம்போசர்ஸும் அவங்களுடைய இன்யூமரபிள் காம்போசிஷன்ஸை நமக்காக ப்ரெஷியஸா விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு கம்போசரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய காம்போசிஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதனாலதான் this round is dedication round. இந்த ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்பெஷலான ரவுண்டை ஜட்ஜ் பண்றதுக்கு 2 அமேசிங்கான லெஜெண்டரி சீனியர் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் குருஸ் ஆர் வித் அஸ். இன்னைக்கு இந்த தரிக்கிட்டதோம் மேடையில டெடிகேஷன் ரவுண்டுக்கு ஜட்ஜா வருகை தந்திருக்கும் அவர் முதல் நடுவர் மதுரை ஸ்ரீ ஆர் முரளிதரன் அவர்கள். We are so honored and proud that you're here with us today. And இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியோட டைட்டில் சாங்கே நீங்க கம்போஸ் பண்ண சாங் தான். So it's an honor to have you with us today. Welcome. கலைமாமணி மதுரை ஆர் முரளிதரன். இவர் ஒரு பன்முக கலைஞர், அற்புதமான நடனமணி, ஆசிரியர், நடன இயக்குனர், இசை அறிஞர், மிருதங்க கலைஞர், தயாரிப்பாளர், கவிஞர் என்று பல முகங்களை கொண்ட முன்னணி கலைஞர். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இப்படி பல ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்தவர். நிருத்ய கஷேத்ரா என்ற பள்ளி மூலம் தனது மனைவி ஸ்ரீமதி சித்ரா முரளிதரன் அவர்களுடன் இணைந்து 2500க்கும் மேலான திறமையான நடனமணிகளை உருவாக்கியவர். மிகவும் பிரம்மாண்டமான நாட்டிய நாடகங்களை வழங்கி உலகம் முழுவதும் வெற்றி கொடியை நாட்டியவர். கர்நாடக சங்கீதத்தின் 35 தாளங்களிலும் பல பாடல்களை எழுதி வடிவமைத்ததோடு 72 மேலகர்த்தா ராகங்களில் பல வர்ணங்களையும் தில்லானாக்களையும் வடிவமைத்தவர். 12 உலக ரெக்கார்ட்ஸ், 3 கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் என்று ஒரே சாதனையாளர் என்றும் கூறலாம். கலைமாமணி, கலா சேவா பாரதி, கலா சிரோன்மணி போன்ற பல விருதுகளை இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் பெற்ற மாபெரும் கலைஞர். வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் தரிக்கிட்டதோம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு ஜட்ஜாக வந்திருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நம்மளோட நாட்டியத்தை, அதாவது பாரம்பரிய நாட்டியத்தை காப்பாற்றுறதா நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய வரணும். அப்போ தான் இளம் கலைஞர்கள் அவர்களுடைய திறமை, அந்த இளங்கலைஞர்களின் திறமை, குன்றில் இட்ட விளக்கு குடத்தில் இட்ட விளக்கு குன்றில் ஏற்றி வைக்கப்பட்டது போல் நல்ல ஒளிரும்னு நினைக்கிறேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைத்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2வது நடுவர், the very beautiful, the very versatile and elegant ஸ்ரீமதி சோபனா பால்சந்திரா அவர்கள். நமஸ்காரம் அக்கா. உங்களோட அபிநயம் பத்தி சொல்லவே வேண்டாம். that's your area of expertise. and நீங்க படித்து வளர்ந்த சேம் அல்மா மேட்டர்லயே நீங்க கிரியேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்திருக்கீங்க. அண்ட் பல டிசைபிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வேர்ல்ட் ஓவர் டிராவல் பண்ணி பல பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. வெல்கம் டு தி ஷோ அக்கா. குரு ஸ்ரீமதி சோபனா பால்சந்திரா. பெருமை பொருந்திய பத்மபூஷன் தனஞ்சயன் தம்பதியரின் மூத்த மாணவியான இவர்
மிகவும் திறமையான நடன கலைஞர், நடன ஆசிரியை, நடன அமைப்பாளர் மற்றும் திறமையான இயக்குனரும் கூட. தரங்கிணி என்ற தனது பள்ளியின் மூலம் நூற்றுக்கணக்கான திறமையான நடனமணிகளை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. தூர்தர்ஷனின் டாப் கிரேட் ஆர்டிஸ்டான இவரின் மாணவர்கள் உலகெங்கும் திறமையான நாட்டிய பள்ளிகளை நடத்தி இவருக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். பத்மபூஷன் திருமதி கலாநிதி நாராயணன் அவர்களிடமும் அபிநய தேர்ச்சி பெற்றவர். விருந்தானி அவார்ட் மற்றும் நடன ரசமாமணி போன்ற பல விருதுகளை பெற்றவர். தனஞ்சயன் தம்பதியரின் பரத கலாஞ்சலி நாட்டிய பள்ளியின் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் பணிபுரிந்தவர். நமஸ்காரம். தரி கிட்ட தோம், இந்த டைட்டில்யே நம்மளுக்கு தெரியறது வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட்னு. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணது யங்ஸ்டர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி. அண்ட் டிவியில் வரதே ஒரு ஸ்பெஷல் திங். ஸ்டேஜில் ஆடுறது ஒரு சந்தோஷம்னா டிவியில் வருது அதை விட ஒரு சந்தோஷம். அண்ட் ஐ விஷ் த ஷோ a great success and all the participants very best wishes. இந்த தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் இந்த அழகான கூடையில இருக்கிற சிட்ஸ் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுல இருந்து சிட்டை பிக் பண்ண போறாங்க and that will decide your order of performance. நிகழ்ச்சியோட இந்த முக்கியமான ரவுண்ட் டெடிகேஷன் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்துடலாமா? ஹர்ஷினி, இன்னைக்கு இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல எந்த கம்போசரை செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்களை செலக்ட் பண்ணிருக்கேன் அக்கா. தீன கருணா கரணி நடராஜா. லவ்லி, ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you அக்கா. கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே, அரண்ணருகன் நீலகண்டன் கபால தொடையன் கூத்தன் என் ஐயன் கரி உரித்தவன் கங்கை சடையன் மழு தரித்தவன் மங்கை பாகன் கனல் உமிழ்த்தவன் மூக்கன் வேந்தன் திமிக்கிட்டத்தஜம் தாண்டவராயன் நடராஜன் புலிவுடையன் சுடலை அணிந்து தாண்டவம் செய்யும் சிவாய நமவும் அபாயம் ஹரஹர சிவாய நமவும் அஞ்ஞானம் விலகிட மூவினை ஓடிட நந்தி மக்களம் தொட்டிட தத்தஜம் திருநடம் ஆடுவாட்ட ஆடிடவே கோழி எங்கும் சிவநாமம் சிவஸ்மரணம் சிவநடனம். மீனலோச்சனி மணாளா தாண்டவமாடும் சபாபதே, மீனலோச்சனி மணாளா தாண்டவமாடும் சபாபதே. ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே. மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரணே என யாழ் நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. ரொம்ப நீட்டாக இருந்தது. அவரோட பாபநாசம் சிவன் அவரோட காம்போசிஷனுக்கு உண்டான ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் எல்லா லைனுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சு. ஹர்ஷினி, வெரி வெல் எக்ஸிக்யூட்டட். நார்மலி இந்த பாட்டு நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். த மொமெண்ட் நீல கருணான்னு வந்தோடனே எல்லாம் படன்னு வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டெப்த்தோட
நிதானமாக பண்ணீங்க, விச் ஐ ரியலி லைக்ட். தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் ரவுண்ட் ஒரு ஆடியோ ரவுண்டா அமைய போகுது. ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் உங்களுக்காக ப்ளே பண்ணுவாங்க அண்ட் we'll see if you're able to identify the song. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா that will give all of you a bonus point. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே உந்திக்கை நோ. ஓகே, அலைப்பாயுதே கண்ணா அப்படிங்கிற பாடல். ஓகே. இன்னைக்கு இந்த ரவுண்ட் டெடிகேஷன் ரவுண்ட். நம்ம அடுத்த கண்டெஸ்டன்ட் யார் அப்படிங்கறத பார்த்துடலாமா? அதித்தி. இந்த ரவுண்டில் ஐ வில் பி டெடிகேட்டிங் த சாங்ஸ் டு ஊத்துக்காடு வெங்கட்ட சுப்பையர் சார் அண்ட் ஐ வில் பி presenting a medley of his compositions. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, காய்ச்சின பாலும் தர கற்கண்டு சீனி தர, காய்ச்சின பாலும் தர கற்கண்டு சீனி தர, கை நிறைய வெண்ணெய் தர வெயிலிலே போக வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் தர வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்ட சீனி வேண்டாம், நொல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும், காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும், அகமகிழ்ந்திலகும் நிலவொளி தனிலே தன்னை மறந்து புள்ளினம் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட, நிலை பெயராது நிலை பெயராது சிலை போலவே நின்ற நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனமலை பாயுதே, கண்ணாயின் மனமிக அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே, கண்ணாயின் மனமிக அலை பாயுதே, என் மனமிக அலை பாயுதே, என் மனமிக அலை பாயுதே. ஒன்னு இல்லாம 3 காம்போசிஷன்ஸை நீங்க மெட்லி ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கலாம். ஐ லைக் த கான்செப்ட் ஆக்சுவலி. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிருஷ்ணா, 3மே ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன குழந்தையாக இருந்தது, அப்புறம் அடலசன் பீரியட், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அலைப்பாயுதே கண்ணா. வெரி நைஸ். டான்ஸுக்கு வந்து பெரிய வரம் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் காம்போசிஷன்ஸ். ஆடாத மனமும் ஆடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பாட்டு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்ல செலெக்ஷன், நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. வெரி குட். ஒரு ஸ்மால் சஜஷன், குழந்தை அடலசன் பண்ணிவிட்டு அப்புறம் பக்தி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் குழலூதியும் அலைப்பாயுதும் both of them are ஸ்ருங்காரம் based. ஸோ அது பக்தி பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் வாட் எவர் யூ டிட் வெரி வெல். Okay ma'am, I'll keep that in mind. Thank you so much. உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் earn பண்றதுக்கான நேரம் இது. I'm not sure. இது தேவி நீயே துணை அப்படின்னு கீரவாணியில அமைஞ்ச பாபநாசம் சிவன் அவருடைய காம்போசிஷன். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட டெடிகேஷன் சுற்று ரொம்பவே காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல this is time for our judges performance. இன்னைக்கு நம்முடைய நடுவர் மதுரை ஸ்ரீ ஆர் முரளிதரன் அவர்கள் லவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யூ பார்க்கறதுக்கு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். வழிவிடு வழிவிடு வானரமே, நான் மனம
கிழவானரமே நீ புயல் வரும் பாதையில் அமர்வதே கிழக்குரங்கென என்னை அறிந்த போதிலும் இரக்கமின்றி ஏளனத்தின் எண்ணம் மிஞ்சினாய் விழித்திருந்த போதும் கண்கள் பார்வை மங்கிட எழுந்திட நடந்திட முயன்று வீழ்கிறேன் சினம் கொள்ளாது எந்த பாலகற்றி செல்லுவாய் தகஜம் தகஜம் such a powerful, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெபிக்ஷன் ஆஃப் தட் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்களோட கலையை இந்த மேடையில் எங்களோட பகிர்ந்ததுக்கு தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல அடுத்ததா யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? தீப்ஷிதா வாங்க. நான் இன்னைக்கு டெடிகேட் பண்ண போகிற கம்போசர் வந்துட்டு சங்க காலத்தை சேர்ந்த நபர் ஒக்கூர் மாசாத்தியார். புறநானூறு அகநானூறுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறது வந்துட்டு புறநானூர்லேருந்து ஒரு அருமையான பாடல். செருமுகம் நோக்கி செல்கின விடுமே வேட்டை கொடுத்து செருமுகம் நோக்கி செல்கின விடுமே செருமுகம் சிந்தை கடிதை இவள் துணிவே 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 உங்களுடைய இந்த ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்கள் என்னன்னு கேட்டுதான். ரொம்ப அழகா பண்ணுமா. அதாவது ஒரு தாய் சின்ன குழந்தைய அனுப்புறா, போருக்கு அனுப்புறா.
தாய் நாட்டுக்காக தன்னோட மகனை அனுப்புகிறான். அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு வீரத்தில் ஒரு ஏதோ ஒரு அவன் மேலே இருக்கிற ஒரு என்ன ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் அனுப்புகிறா. பட் குழந்தைன்னு தெரியும், குழந்தை உயிர் இல்லாமல் வந்துடும் தெரியும், பெரிய போருக்கு அனுப்புகிறா. ஸோ அந்த சேஞ்சஸ் காமிக்கணும். நீ நல்லா பண்ண, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு குழந்தை ஐயோ குழந்தை அப்படியே அழறது, எப்படி இந்த குழந்தைய அனுப்புவேன் நான், இருந்தாலும் பரவாயில்ல நீ போடா, அந்த சேஞ்ச் இல்லை. அந்த சேஞ்ச் காமிக்கணும். நீ பண்ணின, பட் இந்த சேஞ்ச் இருந்தால் தான். சரி, 2 விஷயம் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராமில். நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்னு ஒருத்தர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன புரியுதோ, உங்களுக்கு என்ன புரியுறதோ நான் பண்ணுறேன் பாருங்கன்றது வேறு. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சுது நீ பண்ணுறது. ஸோ எல்லாருக்கும் புரியணும்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் காமிக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த அந்த ஒரு அந்த முகத்தில் அந்த ஒரு வாத்சல்யமாக பார்க்குறது, ஐயோ அந்த ஒரு போர் முரசம் கேட்குது, அது போர் முரசம் கேட்குது, எழுந்து வா மகனே பாடுறா கேட்குது, அது அந்த சேஞ்சஸ். அது போக இன்னொரு சஜஷன் என்னென்னா, இது மாதிரி பெரிய ஒரு டிவியில் வந்து பண்ணும்பொழுது ரெக்கார்டட் மியூசிக் யூஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ராமில் எடுத்தது பண்ண வேண்டாம். இப்போ இதில் கேட்டது ஃபுல்லாக இந்த தாளத்தோட ஹை டெசிபிள் தான் கேட்குது, டமால் 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 கேட்டுருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அழகாக பண்ணிங்க. வெரி நைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். மதர் சொல்லும்போது அந்த மதரோட ஸ்ட்ரகிள் டு சென்ட் அண்ட் டு கீப் த சைல்டு வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் சந்தோஷமாக அனுப்புகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்ட்ரென்த்தோடு அனுப்புகிறா, ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் டு லெட் ஹர் சைல்ட் கோ, ஈச் மதர் எக்ஸ்பீரியன்சஸ் தட் நோ மதர் கேன் லெட் ஹர் சைல்ட் கோ. ஸோ அதையும் மீறி அனுப்புகிறான்னா அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காமிக்கணும். பட் யூ டிட் வெல். புறநானூறுலேன்னு எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை அழகாக பண்ணினேன். தேங்க்யூ. போனஸ் பாயிண்ட்ஸ்க்கான நேரம் இது. ஸோ உங்களோட ஆடியோ ட்ராக் கேட்க ரெடியா? குறை ஒன்றும் இல்லை. அப்சல்யூட்லி ரைட். நம்ம நிகழ்ச்சியில கண்டெஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் நவ் இஸ் த டைம் ஃபார் அ ஜட்ஜஸ் பெர்ஃபார்மன்ஸ். நம்முடைய நடுவர் ஸ்ரீமதி சோபனா பாலச்சந்திரா அவர்கள் இன்னைக்கு அவங்க நமக்காக என்ன ஸ்பெஷலா பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். I will be doing a தாலாட்டு, மீனாட்சி தாலாட்டு. It has been an all-time favorite for me. சாட்சி மூலகுன் ஆட்சி மதுரை மீனாட்சி தாலேலோ தாலோ மூதுரைகள் சாட்சி மூலகுன் ஆட்சி மதுரை தாலேலோ தாலோ மூதுரைகள் சாட்சி மூலகுன் ஆட்சி மதுரை மீனாட்சி தாலேலோ தாலோ. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுபஸ்ரீ, இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பாட்டு வந்துட்டு கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, ஸ்ரீ வியாசராயர் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. அண்ட் இது தாளம் வந்துட்டு மிஸ்ர சாப்பு, ராகம் யமுன கல்யாணி. கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, கிருஷ்ணா
உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்கலாம். இந்த கிருஷ்ணாணி பேகனேல வந்து அந்த மயிலிறகு பறக்க விடுறது, அது அழகாக நல்ல விஷயம்லாம் சொல்கிறேன் நான். பறக்க விடுறது, அது போக நீ வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்தது, அதெல்லாம் கரெக்ட். பட் நீ வந்து தாய், கிருஷ்ணாணி பேகனேன்றது சொல்கிறது தாய். குழந்தை எங்கே இருக்கும் ஆக்சுவலாக? நீ நேராகவே பார்க்கல, குழந்தையே பார்க்கல, நீ நேராக பார்த்து செஞ்சுட்டு இருந்த. கரெக்டா? அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா? இது வந்துட்டு இமேஜின் பண்ணுறது வந்துட்டு யசோதா வந்துட்டு ராஜாவா போன கிருஷ்ணரை வந்துட்டு கூப்பிடுற மாதிரி பண்ணியிருக்கிறது சார். ஓ, அப்போ அது வந்து எனக்கு நிஜமாவே நான் வந்து பார்த்தது வந்து இது வரைக்கும் கிருஷ்ணாணி பேகனே வந்து சரி. அதே மாதிரி அம்மாவோட கண்டிப்பு, குழந்தையோட இன்னசென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல அவன் பார்க்குறான், சர்ப்ரைஸாக பார்க்குறான், சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நீ பார்த்துடுற. பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அம்மா இருக்காங்களா இந்த பக்கம் பார்க்குற, இந்த பக்கம் பார்க்குற. ஏன்னா எப்போயுமே கள்ளக்கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்க்குற, கொஞ்சம் சின்னதாக எடுத்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கே, ஸ்லோவாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் எடுத்து அம்மா பட்டு பார்த்துட்டு இந்த விழாவில் போட்டு அப்படி பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆடியன்ஸ். அதான் நான் ப்ரீவியஸ் பார்ட்டிசிபெண்ட்டை கூட சொன்னேன், நம்ம செய்கிறது வந்து ஒரு லேமனுக்கும் போகணும். ஸோ நீ பண்ணது வந்து லேமன் போகணும். இல்லை நான் மகாராஜா ஸ்டைலில் இப்போ அவர் மதுரா போன அந்த கிருஷ்ணன்ட்ட சொன்னேன்னு சொல்கிறது எனக்கு விளங்க வைக்கணும், சரியா? அது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல். குழந்தையோட பேசுகிற மாதிரி தான் நார்மலாக பண்ணுவோம். பட் we have also done exploration of Krishna as a child, Krishna as a lover, Krishna as a god ன்னு பண்ணியிருக்கோம், பண்ணாமல் இல்லை. ஒரு ஸ்மால் சஜஷன், அந்த மண்ணை தின்னுட்டு when Yashoda sees the entire world, universe in his mouth, she faints. She doesn't hold the child. ஏன்னா அது வந்து நினைவு இருந்துன்னா யசோதாக்கு, then later on she cannot treat Krishna as a child. ஸோ அது மாயை, அவளை பொறுத்த மட்டும் அது இல்யூஷன் மறந்து போயிடுறான். ஸோ அந்த இது கொண்டு வரணும். அது பார்த்து குழந்தைய கட்டுனா then the Yashoda will remember, then you can't treat Krishna as a child. You know Krishna is divine, இல்லையா? ஸோ அது வந்து அந்த தாய் மயங்கி விழற மாதிரி பண்ணது இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, மற்றபடி நல்லா பண்ணுமா, டெப்த்தோட பண்ணினேன். தேங்க்யூ தேங்க்யூ. போனஸ் பாயிண்ட்கான ஆடியோ ட்ராக் உங்களுக்காக ரெடியாக இருக்குது, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கேட்கலாமா? निर्गुण परब्रह्म स्वरूपा घम घम भूता प्रपंच रहित. போ சம்போன்ற பாட்டு சைல்ட்ஹுட்லேருந்து கேட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ காட் திஸ்.
எஸ், ரேவதி ராகத்துல அமைஞ்ச தயானந்த சரஸ்வதி அவர்களின் காம்போசிஷனான போஷம்போ இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ சுபஸ்ரீ. தரிக்கிட்டத்தும் நிகழ்ச்சியோட டெடிகேஷன் சுற்றோட ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கான நேரம் இது. நம்முடைய ஃபைனல் கண்டெஸ்டன்ட் ஃபார் டுடே இஸ் சுந்தரேஷன். பக்தர்கள் முனிவர்கள் இமையோர்களும் புகழ் பாடவும் புனல் செய்ய ஜடை மதியாடவும் தான் தகிடமபனி தப மப மகரே பமகரே கரே சரி மம பாப மபனி சரி மகரே சரி சானி தப பமகரே ததிகிட துமானந்த நடமேடு பாதன் பொன்னம் பலமானல் சிதம்பரநாதன் நானந்த நடமேடும் பாதன் ஒரு வைப்ரண்டான பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன், காம்போசிஷன் பை ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள். உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். இந்த கேதார கௌளை இந்த பீஸ் வந்து நானே கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை பண்ணியிருப்பேன். இது சுவாமி நான் உந்தன் அடிமை இதெல்லாம் ஆடி வளர்ந்தது தான். அந்த கேதார கௌளையிலேயே நிறைய காம்போசிஷன் கிடையாது. அவர் பாபநாசம் சிவன் ஒரு கிரேட்டஸ்ட் காம்போசிஷன். அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க. இந்த தித்தா கிடத்துக்கு தெரிக்கிறதும் தித்தா கிடத்துக்கு தெரிக்கிறதும் தக் கிடத்துக்கு தெரிக்கிறதும் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? சொல்லுங்க, பரவாயில்ல. அது ஒரு செகண்ட் வேற மாறிடுது. மாறிடுச்சு. ஓகே, அது காம்படிஷன் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. உங்களுக்கு கூட ஒரு 4 பேர் பார்த்துட்டே இருக்காங்க, என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால விட்டுறாதீங்க, விடக்கூடாது, சரியா? மற்றபடி ஆல் வெரி நைஸ், தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு இடத்துல விட்டு போச்சு, பட் இட்ஸ் ஓகே. அதையும் மீறி இன்வால்வ்டாக நீட்டாக பண்ணீங்க. நிறுத்தா பண்ணும்போதும் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணீங்க, விச் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பெஸ்ட் விஷஸ். சுந்தரேஷன், போனஸ் பாயிண்ட்ஸ்க்கான நேரம் இது. உங்களுக்கான ஆடியோ ட்ராக் ரெடியா இருக்கு? தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உழன்று தெரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். ஸ்ரீ சக்கரராஜ என்கின்ற ஒரு அற்புதமான பாடல். அப்சல்யூட்லி, யூர் ரைட். ராக மாளிகையில் அமைந்த ஒரு அகத்தியர் பாடல் இது. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பல ரவுண்ட்ஸ் வித்தியாசமான சவால்களை இவங்க எல்லாருமே கடந்து இந்த நிலைக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நிற்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் வின்னர்ஸ். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரியாலிட்டி ஷோ. ஸோ இன்னைக்கு இந்த ரவுண்டில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜட்ஜஸ் மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து யார் டிரெக்டாக கிராண்ட் ஃபினாலேக்கு போக போகிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அவங்க இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸில் அதை
இது பண்ணி ஒரு கால்குலேட் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். பார்ட்டிசிபெண்ட் வந்து ஹர்ஷினி. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஹர்ஷினி, செகண்ட் ஃபைனலிஸ்ட் வந்து அதித்தி, தேர்ட் சுந்தரேஷ். 3 பேரும் டைரக்டா தி கிராண்ட் ஃபினாலே ஆஃப் தரிக்கிட்டத்தோம்க்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த கிராண்ட் ஃபினாலேல யூ கோயிங் டு கம் வித் பவர் பேக்ட் பர்ஃபார்மன்சஸ். வி கான்ட் வெயிட் டு வாட்ச் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இது ஒரு கியூமுலேட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். இந்த எல்லா ரவுண்ட்ஸ்லையும் எல்லா ஜட்ஜஸும் எப்படி இவங்களை ஈச் ஒன் ஆஃப் தெம் மார்க் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும், ஸ்பெஷலி சுபஸ்ரீ அண்ட் தீப்ஷிதா, நீங்க 2 பேருமே பியூட்டிஃபுல்லான அன்ஃபர்கெட்டபிள் பர்ஃபார்மன்ஸஸை இந்த நிகழ்ச்சியில கொடுத்துருக்கீங்க. இருந்தாலுமே we have another chance, wild card round காத்துக்கிட்டு இருக்கு and we can't wait to watch you there. பட் அதுக்கு முன்னாடி இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நமஸ்தே, என் பேரு சுபஸ்ரீ. Intelligent use of that interlude, very nicely done. Thank you so much. I don't have any words, akka. So it is thoroughly a learning experience in many ways. Learning-றது வந்துட்டு throughout வந்துட்டு நிறைய கற்றுக்கிறேன். So I'm glad that I'm learning very much. தீப்ஷிதா. கவிதையும் கண்ணையும் எப்படி அந்த லிரிக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காளோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டா அவ ஆக்ஷன்ல. எனக்கு வந்து சொல்லணும்னு பார்த்தா இந்த ஷோவில் என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கெல்லாம் வளரணும், இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்குது. ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அட் த சேம் டைம் வைல்ட் கார்டு இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அதுலேயும் என் பெஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தீப்ஷிதா அண்ட் சுபஸ்ரீ 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணி, there's no doubt about that. But stepping out, they say failure is the first step of success. This opportunity is given you, as both of you rightly said, rethinking on what you should work at. So it is actually a learning. Actually you won. All the best. Wild card round irukku. So good luck to both of you. Murthy Anna and Shobana Akka, thank you so much. உங்களுடைய experience and expertise இந்த நிகழ்ச்சியோட வேல்யூ இன்னுமே கூட்டி இருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் கிட்டையும் அழகா அவங்களோட நிறை குறைகளை சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ. இந்த ஜேர்னியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ணதுக்கு. உங்களுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். இந்த டெடிகேஷன் ரவுண்டோட எண்ட்ல 3 direct finalists கிராண்ட் ஃபினாலேல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இதை தொடர்ந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு பிஃபோர் த கிராண்ட் ஃபினாலே ஹேப்பன்ஸ். ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் எபிசோடுன்னு தான் நாம சொல்லணும். இந்த டெடிகேஷன் ரவுண்டோட எண்ட்ல 3 finalists டிரெக்டா கிராண்ட் ஃபினாலேல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்ததா நமக்கு வைல்ட் கார்டு ரவுண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் எலிமினேட் ஆன 11 கண்டெஸ்டன்ஸும் அவங்களோட பிளேஸ் இந்த கிராண்ட் ஃபினாலேல பிடிக்கிறதுக்காக அந்த ரவுண்ட்ல கம்பீட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக அடுத்த வாரம் நாம சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த நிகழ்ச்சியோட forthcoming சீசன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை வாட்ஸ்அப் மூலமா உடனே அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டத்தோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். மீண்டும் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல சந்திக்கலாம்.